Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கள நிலவரம் குறித்த தகவல்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். அவரிடம் இது தொடர்பான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் கோபிநாத், சரியாக எத்தனை மணிக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது தொடங்கப்பட இருக்கிறது? அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க. 29 வேட்பாளர்கள் 2,37,031 வாக்காளர்கள். இது மட்டும் இல்லாமல் 276 சாவடிகளில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குறதுக்கு சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்க போது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் இந்த காட்சிகளை காட்டிட்டு இருக்காரு. நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர் கிராமத்தில் நம்ம நிற்கிறோம். இங்கு வாக்குச்சாவடிகள் தயார், வாக்குச்சாவடி முகவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. தொகுதி முழுவதும் மாதிரி வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு. தேர்தல் அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்காங்க, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கு. தொகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த தொகுதியில் பணியாற்றி வந்தவர் புகழேந்தி. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் வேட்புமனுக்கள் தாக்கல் தொடங்கி 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இன்று வாக்குப்பதிவு தொடங்க போதுங்க. அரசியல் கட்சிகள் சார்பில் மொத்தம் 11 வேட்பாளர்களும், சுயேட்சைகள் சார்பில் 18 வேட்பாளர்கள், மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 1000 காவல்துறை கட்டுப்பாட்டில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்ல. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் இன்று பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மொத்தம் 1355 ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 200 துணை ராணுவ படையினர் இங்கு காவல்துறை மற்றும் மொத்தம் 2601 காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தொகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இங்கு பணிகள் தொடங்கி இருக்க கட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கள விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering.